இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மோடியினுடைய அடிமை ஊடகங்களும் சேர்த்து இந்திய மக்கள்கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இந்தியா ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் உலகின் மிகப்பெரிய 4வது பொருளாதார வல்லரசாக மாறிவிட்டது அப்படின்னு. ஒரு 3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஈரானில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர். இதன் மூலம் 4 நாள் தாக்கு பிடிக்க முடியல மோடியால். உங்களுக்கு இப்போ தெரியும் கேஸ் சிலிண்டருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியும், பெட்ரோலோட நிலைமை என்ன தெரியும், எவ்வளவு க்யூவில் நின்றுட்டுருக்குறாங்க. க்யூவில் நின்னாலும் பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. ஹோட்டல்கள் பெரும்பாலும் மூடிட்டாங்க. இன்றைக்கி கோயம்பேடுலேருந்து ஒரு செய்தி வருது, 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கினா 1 கிலோ ஃப்ரீன்னு சொல்கிறான். அந்த அளவிற்கு இன்றைக்கி காய்கறிகள் எல்லாம் தேக்கத்தில் இருக்குது. யாருக்கா அழுகிறதுக்கு முன்னாடி யாராவது எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லை, நீங்கள் பாருங்களேன், இப்போ இந்தியாவிற்கு வர வேண்டிய உரம் அது அப்படியே இந்த ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடினதுனால அதெல்லாம் அப்படியே தேங்கி இருக்குது. அது வரல அப்படின்னா இந்திய விவசாயமே சிக்கலாயிடும். இந்திய விவசாயம் சிக்கலாயிடுச்சுன்னா உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு வரும். இதெல்லாம் செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மானங்கட்ட ஆர்எஸ்எஸ் பயில்க இப்போவும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா, நாங்கள் தான் உலகத்தினுடைய 4வது வல்லரசு அப்படின்னு கம்பு சுற்றுற வேலையை செஞ்சிட்ருக்காங்க. 4 நாள் தாக்கு பிடிக்க முடியலைங்க. இதான் மோடியினுடைய 11 வருஷத்தில் இந்தியாவினுடைய நிலைமை. 4 நாள் மட்டும் தாக்கு பிடிக்க முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். ஆனால் சீனா அப்படி இல்லை, ரஷ்யா பாருங்கள் அப்படி கிடையாது. இப்போ அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நாடுகள் எதுவுமே ஒரு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கலை. அவன் எல்லாம் சேஃபாக இருக்கிறான். இன்னும் பார்த்தா சைனாக்காரன் மோடிக்கு கண்ணு முன்னாடியே கப்பலில் கச்சா எண்ணெயை கொண்டு போயிட்டுருக்கிறான். பாத்தியாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் மோடியினுடைய ஆட்சியில் இந்த அளவுக்கு மோசமான இதுன்னா ஆர்எஸ்எஸ் இப்படி தான். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஈரான் சொல்கிறான், மோடிக்கிட்ட சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, எப்பா நீ ஒன்று பண்ணு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். நீ இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தூதரகங்கள் இருக்கிறவனெல்லாம் தூக்கி வெளியே போடு, அதெல்லாம் காலி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மோடி பண்ணுவாரா? மோடி பண்ண மாட்டார். ஆர்எஸ்எஸ் பண்ணுமா? பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? மோடிக்கு எப்ஸ்டைன் ஃபைலில் பேர் இருக்குது. ஏன்னா மோடி அங்கே போய் டான்ஸ் பண்ணார் அப்படின்னு எப்ஸ்டைன் சொல்கிறான். எப்ஸ்டைன் ஒரு மொசாட்டோட ஒரு உளவாளி, அவன் ஒரு ஏஜென்ட். அவன் கையில் மோடியினுடைய எல்லா விஷயங்களும் கையில் இருக்குது. அவன் எல்லாத்தையும் வெளுத்து போட்டான். ட்ரம்ப் சொல்கிற மாதிரி உன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நான் முடிச்சிருவேன்னு சொல்கிறான். அதனால் மோடி என்ன பண்ணுவார், இது எப்ஸ்டைனில் பேர் இருக்கிறதுனால நீ இஸ்ரேல்காரன் வேணால் இன்னும் 50 இடத்த வேணால் நீ கட்டிக்கன்னு தான் சொல்லுவாரே ஒழிய இந்த தூதரகங்களை வெளியே. இப்போ அரபு நாடுகள் பாருங்கள், இப்போ அரபு நாடுகள் என்ன பண்ணுறான், வளைகுடா நாடுகளில் ஈரான் அடித்தாடியில் அமெரிக்கா கிட்ட அவன் சொல்லிட்டான், நீ பேச்சுவார்த்தை நடத்தி போகிற நிறுத்துறனா நிப்பாட்டு, இல்லைன்னா நாங்களே நேரடியாக ஈரான்கிட்ட பேசி நாங்கள் எங்களால் தாங்க முடியலன்னு அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ நமக்கு இருக்க நம்மளை சுற்றி அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. நல்லா யோசிச்சுங்க. ஆரம்பித்து இந்த 10 நாளுக்குள்ளே நமக்கு இங்கே கேஸ் இல்லை, நமக்கு இது எல்லாம் பிரச்சனை தான். இப்போ அடுத்து உணவுக்கு பிரச்சனை வந்துடும். ஆனாலும் நீங்கள் பாருங்கள், இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் எடப்பாடியும் மோடி இந்த கூட்டம்லாம் சேர்ந்து இங்கே வேறு ஒரு ஒப்பாரி வைக்கிறானுங்க. என்ன ஒப்பாரி வைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு. இங்கே சோத்துக்கு வழி இல்லை, அதில் அவ்வளோ 1008 பிரச்சனை இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சட்ட ஒழுங்கு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு தலைமை காவல் ஆணையர் உட்பட ஆதாரத்தோடு அம்பலப்படுத்திட்டார். அதுக்கெல்லாம் இங்கே எந்த பதிலும் இல்லை. சரியா? இங்கே ஒருத்தன் மாங்கா அன்புமணின்னு ஒருத்தன், அவன் கூறதை பார்த்தா கூச்சமாக இருக்குது. சில நேரம் கோபம் வரும், சில மேலே விரக்தி வரும், இது வெறுப்பு வருது நமக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாங்கா அன்புமணி பேசுகிறத பார்த்தா வெறுப்பு வரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஏன்னா இவ்வளோ அடிமையாக இருக்கிற நீலாம் ஒரு சுயமரியாதை இல்லாதவனாக இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? அந்த அளவுக்கு மோசமாக அவன் ஒரு சைடில் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ யார் மோடி ஆட்சியை பற்றி யார் அதிகமாக போய் பேசுகிறது அப்படிங்கிறதுல இவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லை அது இதுன்னு சொல்லிட்டு கம்பு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ மோடியை நீ கேள்வி கேட்கணும் இல்லையா? மோடி என்ன கேள்வி கேட்கணும்? நீ தான் சொன்னிய உலகத்தினுடைய வல்லரசு அப்படின்னு, உன்னுடைய ஆட்சியில் அப்படி ஆயிடுச்சுன்னு தானே நீ சொல்லிகிட்டு இருக்கிற. ஏன் இப்போ இப்படி இவ்வளோ பெரிய நிலைமை வருது? ஏன் மக்கள் மக்களை இவ்வளோ பெரிய அளவில் தவிக்க விடுற? உணவுங்கிறது அடிப்படை உரிமை. மனிதனுடைய முதல் உரிமை என்ன? உணவு, உடை, உறைவிடம், அப்படி தானே இல்லையா? அந்த உணவுக்கே பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. இன்னைக்கு காலையில் கூட தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஊடகம் ஒரு செய்தியை போடுறான், இது மாதிரியா இருந்தால் பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் இதை பற்றி கேட்குறதுக்கு எடப்பாடிக்கு நேரம் இல்லை, மாங்கா அன்புமணிக்கு நேரம் இல்லை, தினகரனுக்கு நேரம் இல்லை.
அவனுங்க அந்த அன்னைக்கு அந்த மாநாட்டில் உட்காந்துருந்தானுங்களே. இப்போ வீட்டுக்காரன் கூட இவனுங்களுக்கெல்லாம் ஓட்டு போடாமானுங்க. 10 ஓட்டு இல்லாதவங்க கூடலாம் உட்காந்துருந்தாங்க. அங்கே இருந்தால் உட்காந்து ஏதோ இவனுங்க கூட்டணியா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு அது பார்க்குறதுக்கே காமெடியாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இவனுங்கெல்லாம் சேர்ந்துட்டு இங்கே வந்து தமிழ்நாடு சரியில்லை, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு கூப்பாடு போட்டுட்ருக்கிறானுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணங்க? சிபிஐஎம்னுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அவர்கள் தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அவர்? அதாவது ஈரான் போர் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும், உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு போராக வெடிக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ நெதன்யாவுக்கும் ட்ரம்புக்கும் பிரச்சனை. இவனுங்க 2 பேரையும் வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு இவங்க போர் நடத்தி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ போர் நடக்குதுன்னு தெரிஞ்சது என்ன பண்ணணும்? நீங்கள் நமக்கு தேவையான கேஸு, நமக்கு தேவையான அடிப்படை வசதிகள், இதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்க வேண்டியது பொறுப்பு. யாருடைய பொறுப்பு? மோடியோட பொறுப்பு. மோடி அதுக்கு தானே மக்கள் தேர்வு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. மக்கள் தேர்வு செஞ்சாங்கன்னு நம்ம சொல்லணும்னா இவிஎம் அது இதெல்லாம் போக வேண்டி வரும். சரி, அதை விடுங்க. பிரதமராக இருக்கிறார், அவர் என்ன பண்ணியிருக்கணும்? இதெல்லாம் சரியாக பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஆனால் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? ஒன்றுமே இல்லை. இங்கே என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மோடிக்கு விளம்பர செலவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையினுடைய அளவை பாருங்கள், நீங்கள் எவ்வளோன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கடந்த காலங்களில் இந்த உத்தரப்பிரதேசத்தில் விமான நிலையம் கட்டுறேன்னு பல 100 கோடி ரூபாவை செலவு பண்ணால் அந்த விமான நிலையங்களெல்லாம் மூடிட்டான். போதாக்குறைக்கு இவனுங்க வாக்கு வங்கி அரசியலுக்காக ராமருக்கு கோயில்னு ஒரு 3000 கோடி ரூபா மக்கள் பணத்தை செலவு பண்ணானுங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ இங்கே என்ன அப்படின்னா, உணவு பிரச்சனை. இப்போ மக்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள் கொடுத்தாங்கன்னா சாப்பாட்டுக்கு பிரச்சனை ஆயிருங்க. அந்த மாதிரியான நிலைமைக்கு வந்துருச்சு. கேஸ் சிலிண்டர் பிரச்சனை இருக்குது, பெட்ரோல் பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா? அப்போ எதையுமே சரி பண்ணாமல், இதை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல், நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்ன மாதிரி 140 கோடி பேரை சேர்ந்து எதிர்கொள்வோம். எப்படி எதிர்கொள்ளணும்? எழும்பி நின்னா தானே எதிர்கொள்கிறது. சாப்பிடணுமே, முதல்ல எதிர்கொள்ளணும்னா சாப்பிட்ணும். உடம்புல ஏதாவது வேணும் இல்லை, எனர்ஜி வேணும் இல்லையா? எனர்ஜி இல்லாமல் இருந்தால் நீ எப்படி எழும்பி நிற்ப நீ? அப்போ அதுவே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இப்போ அரபு நாடுகளெல்லாம் உணவு பற்றாக்குறை பெரிய அளவில் ருத்ரதாண்டவம் ஆடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பெட்ரோலை கொடுத்து உணவு வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இங்கே நம்ம வந்து இந்தியா வந்து உரத்தை 30-40% உரத்தை மற்ற நாடுகள்ல தான் வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ உரம் வரலைன்னா விவசாயம் எப்படி பண்ண முடியும்? விவசாயம் பண்ணலைன்னா எப்படி சாப்பாடு எப்படி கிடைக்கும்? அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை மோடி சந்தித்திருக்கிறார். மோடி வந்து 11 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது அம்பலமாயிருச்சு. எல்லாரும் நடுரோட்டுக்கு வந்துட்டோம், அவ்வளோதான். ஆனால் இந்த நேரத்துலையும் பாருங்க, நீங்கள் கொரோனா பெருந்தொற்றுலையும் நம்ம வந்து ரோடாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். மாத்திரை இல்லாமல் வந்து வெளியே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வெளியே எப்படா போக முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திச்சுருந்தோம். அந்த நேரத்துலையும் அதானி அம்பானி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருந்தோம். அவனுக்கு வருமானம் ஏறிட்டே இருந்தது. இப்போ பாருங்கள், ஈரான் போர் நடந்துகிட்ருக்கு, இந்தியாவில் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. மோடிக்கு அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. ஆனால் என்ன மோடி ஆனால் அதே நேரத்தில் பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய அம்பானி போய் 25 லட்சம் கோடி ரூபாயில் அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து அவங்க ஒரு பெரிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை நிறுவுறான். அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறான். அவன் சொகுசாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். இங்கே நம்ம நிலைமை பாருங்கள். இதான் மோடி, இதான் ஆர்எஸ்எஸ். தயவு செஞ்சு மோடிக்கிட்டையும் எடப்பாடி பழனிசாமிகிட்டலாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த கம்பு சுற்றுற வேலை பண்ண மக்களை நம்ப மாட்டாங்க. அதை மக்கள்லாம் உங்களை எப்படி முதலாக மோடியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால தான் 11 வருஷமாக 100 வருஷமாக இங்கே மூக்கு போட்டு என்னெல்லாமோ எழுதி பார்க்குறான். நீங்கள் வர முடியல, பார்த்தீங்களா? அதான் தமிழ்நாடு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.